லயன் ஏர் நிறுவனம் தமது விமானத்தின் பிளாக் பாக்ஸின் ஒரு பகுதியான சிவிஆர் எனப்படும் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டரை கடலில் தேடுவதை நிறுத்திக் கொண்டதாக தெரிவித்துள்ளது. ஒரு விமானத்தின் பிளாக் பாக்ஸில் 2 பகுதிகள் உள்ளன. ஒன்று FDR எனப்படும் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர். அதில் விமானத்தின் காக்பிட்டில் செய்யப்பட்ட செயல்கள் காரணமாக என்ன மாற்றங்கள் நடைபெற்றன, விமானம் அதை எப்படி எதிர்கொண்டது என்பது தொடர்பான தரவுகள் பதிவாகும். சுருக்கமாக சொன்னால் இதில் தொழில்நுட்ப ரீதியான பதிவுகள் இருக்கும். இரண்டாவது, நாம் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட CVR எனப்படும் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். இதில் தான் காக்பிட்டில் எழுந்த சத்தங்கள் பதிவாகும். விமானிகள் தமக்கிடையே உரையாடியது, விமானத்திலிருந்து தரை கட்டுப்பாட்டு மையத்துடன் உரையாடிய உரையாடல்கள் ஆகியவை இதில் தான் பதிவாகும். லயன் ஏர் போயிங் 737 மேக்ஸ் 8 ரக விமானத்தின் FDR ஏற்கனவே கடலில் இருந்து எடுக்கப்பட்டுவிட்டது. CVR கிடைக்கவில்லை. இது இல்லாமல் விசாரணை முழுமையடையாது. விமானிகள் என்ன பேசிக்கொண்டார்கள் என்பது தெரிய வராது. ஆரம்பகட்ட அரசு தேடல்களின் போது இந்த CVR கிடைக்கவில்லை என்று தெரிய வந்தவுடன் லயன் ஏர் நிறுவனம் தாமே சொந்தமாக தேடப்போவதாக அறிவித்தது. 38 பில்லியன் ரூபியா செலவில் MPV எவரெஸ்ட் என்ற கப்பலை வாடகைக்கு எடுத்து தேடத் தொடங்கினார்கள். 38 பில்லியன் ரூபியா என்பது $2.64 மில்லியன். இவ்வளவு செலவு செய்து தேடியும் CVR கிடைக்கவில்லை என்பதால் அந்த முயற்சியை முடித்துக் கொள்ளப் போவதாக அறிவித்து விட்டது லயன் ஏர் விமான நிறுவனம். அதே நேரத்தில் இந்தோனேஷிய அரசின் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு கழகம், அதாவது நேஷனல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேஃப்டி கமிஷன், தாம் தேடலை தொடரப்போவதாக தெரிவித்துள்ளது. இவர்கள் இந்தோனேஷிய கடற்படையின் உதவியுடன் தேடப்போவதாக கூறியுள்ளார்கள். நாம் நடத்தவுள்ள தேடல் லயன் ஏர் விமான நிறுவனம் ஆடம்பரமாக MPV எவரெஸ்ட் கப்பல் மூலம் நடத்திய தேடல் போல இருக்காது. CVRஐ கடலடியே தேடும் உபகரணம், அதாவது CVR டிடெக்டர் நம்மிடம் உள்ளது. அதை கொண்டு தேடலை நடத்துவோம் என்று அந்த அமைப்பின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். CVRயிலிருந்து வரும் சிக்னல்களை பிங்ஸ் என்பார்கள். இந்த சிக்னல்கள் எங்கிருந்து வருகின்றன என்பதை வைத்தே CVR இருக்கும் இடத்தை கடலடியே கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் சிக்கல் என்னவென்றால், CVRயிலிருந்து சிக்னல்களை, அதாவது பிங்ஸை அனுப்பும் பகுதி ஒரு பேட்டரியில் இயங்குகிறது. இந்த கருவியை தயாரித்த L3 டெக்னாலஜிஸ் என்ற நிறுவனம் வெளியிட்ட தகவலின்படி அந்த பேட்டரியின் ஆயுள் காலம் 90 நாட்கள் மட்டுமே. அதன்பின் பிங்ஸ் வெளியாகாது. எனவே இம்மாத இறுதி வரைதான் தேடுவதற்கான அவகாசம் உள்ளது. அதன்பின் தேடுவதில் பலனில்லை. லயன் ஏர் விமானத்தை செலுத்திய துணை விமானியின் குடும்பத்தினர் போயிங் நிறுவனத்துக்கு எதிராக அமெரிக்காவின் சிகாகோ நகரில் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். போயிங் நிறுவனம் தயாரித்த 737 மேக்ஸ் 8 ரக விமானம் தவறான தகவல்களை விமானிகளுக்கு வழங்கியது என்பதே அந்த வழக்கின் முக்கிய குற்றச்சாட்டு.